நான் வந்து ஒரு பழமொழி கிராமத்தில் உண்டு. எப்படின்னா, இப்போ ஒரு பையன் இருக்கான், அவன் யார் பத்த பிள்ளையோ, அவன் அழகான ஒரு பிள்ளையோட கல்யாணம் ஆகி அழகாக, அது வரைக்கும் அது நாய் கோமணம் கூட கட்டியிருக்காது, அப்படியே பட்டு வேஷ்டி பட்டு சட்டையில் அப்படியே பொண்டாட்டியோடு போவான். அப்படி போகும்போது இந்த பார்க்குற கண்ணெல்லாம் ஒன்று இருக்குல்ல, பார்க்குற கண்ணில் நல்ல கண்ணு இருக்குது, கொல்லிக்கண்ணு இருக்குது, சரியா? அது எப்படி இருந்துட்டு போகுது நமக்கு தேவையில்லை. ஆனால் அது என்ன சொல்லும், டேய் இவனை பார்த்தியாடா அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் இருந்து சொல்லுவான், பெருசு ஏதாவது இருந்தா, அவங்க அப்பன் கோமனை ஊற்ற நேரம் ராம்பியான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? உண்மை தான், அவங்க அப்பன். இப்போ இதான் சப்ஜெக்டு, இதை நல்ல ஆழமாக சிந்திக்கணும். இதுக்குள்ளே ஒரு விடை இருக்கிறது. இதுக்குள்ளே நீங்கள் இனிமேல் ஒருத்தனை வந்து ஒருத்தன் கேட்குறான் ஒரு கேள்விக்கு நீங்கள் எப்படி பதில் எழுதுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போகும். பதில் எழுதுறது எப்படின்னு தெரிஞ்சு போகும். இப்போ ஒரு ஜாதகம், இப்போ ஒரு நாட்டில், நமக்கு நாட்டில் வந்து ஜனாதிபதி இருக்காங்க, பிரதமர் இருக்காங்க, முதலமைச்சர் இருக்காங்க, அமைச்சர்கள் இருக்காங்க, ஏன் வார்டு கவுன்சிலரும் இருக்காங்க, ரைட்டா? இப்போ பிறந்த உடனே பிறந்த ஜாதகத்தை வச்சு அடுத்த நிமிஷம் இந்த ஜாதகத்தை பார்க்குறோம் இல்லையா, ஒரு வயசில் பார்க்குறான், 6 இப்போலாம் நம்ம அந்த காலத்தில் ஒரு வருஷம் கழித்து தான் ஜாதகம் எழுதுன்னு சொல்லுவோம். என்ன அவன் சொல்கிறான், அங்கே குழந்தை பிறந்திருக்கு, இங்கே ஃபோனை போட்டு சக்கரத்தை போட்டு அது எப்படி இருக்குது, என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான் இல்லையா? ஒரு வருஷம் அது சூரியனுடைய ஆளுமையில் தான் இருக்கும். நம்ம ஜாதகம் பார்க்குறதே தப்பு. பிறந்த குழந்தையை ஆளுவது சூரியன். ஒரு வயசு வரைக்கும் அது சூரியன் தான். நீங்கள் ஒரு வயசு வரைக்கும் அந்த பிள்ளையை பற்றி எதுவுமே பேர் அந்த பார்க்குறதுக்கு மட்டும் அதை சொல்லிவிட்டு விட்டுறணும். இன்றைக்கி நான் அதில் கராராக தான் இருக்கேன். அப்போ ஒரு குழந்தை பிறந்துருது, சரி, ஒரு வருஷத்தில் வர்றான், 5 வயசில் ஒருத்த வந்து பார்க்குறான், 10 வயசில் வந்து பார்க்குறான், அடுத்து என்ன படிக்கலாம், 10th முடித்தவொடனே என்ன படிக்கலாம்லாம் பார்க்குறான். அப்போ கூட இந்த பிள்ளை ஜனாதிபதியாக வரக்கூடிய குழந்தைய, இது பிரதமராக வரக்கூடிய குழந்தைய, இது சிஎம் எல்லாம் வரும் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? இன்றைக்கி அறிவு சொல்லியிருக்காங்க? யாருமே சொன்னது கிடையாதுங்க. ட்ரம்ப் பிறந்த உடனே வந்து மிகப்பெரிய வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் இவர் வந்து 2025 பெரிய அமெரிக்க அதிபர் வரும்னு சொன்னாங்களா? அப்போ லிங்கன், ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்கா ஜனாதிபதியாக இருந்தார். அவங்க ஒரு ஃபாதர் வந்து ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி. அவர் பிறந்த உடனே அவருடைய கிரக நிலையில் ஆப்ரஹாம் லிங்கன் தான் அமெரிக்கா ஜனாதிபதி வருவான் எவனாவது சொன்னானா? கிடையாது. இன்றைக்கி அவரே மோடி பிறந்தப்ப அவர் இருந்த இருப்பில் அவர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அந்த விளக்கமாத எடுத்து கூட்டிக்கிட்டு டிவி கொடுக்கும்போது நீ பிரதமர் அப்படின்னு எவனா சொன்னானா? இதைத்தான் யோசிக்கணும். இங்கே தான் நம்ம யோசிக்கிறோம். அப்போ பிறந்த ஜாதகத்தை வைத்து பிறந்த பொழுது கணிக்க முடியாத ஒன்றை இந்த காலம் என்பது ஒரு மகுடத்தை ஒரு மனிதனுக்கு சூட்டுகிறதே, இது எப்படி? இங்கே தான் வேடிக்கையே இருக்கு. நீங்கள் நல்லா பார்க்கணும் சாமி, இதுக்குள்ளே பெரிய ஒரு விஷயம் ரகசியம்தான் இருக்குது. இப்போ சொல்லுங்க. நடிகர் ராஜேஷ் இறந்துட்டாரு. அந்த ராஜேஷுக்கு ஒரு விளம்பரத்துக்கு அவருக்கு ஒருத்தர் காசு கொடுத்து உங்களுக்கே தெரியும், அவர் பெரிய பில்டப் பண்ணி இவர் இந்த ஜோதிட சூப்பர் ஜோதிடா அப்படி பண்ணாங்க. அப்ப அவங்க பையன் நீங்க வந்து क्वेश्चन காலையில போட்டுருக்காப்ல, என்ன போட்டுருக்காப்ல அப்படின்னா, இந்த ஜோதிட முறையில இதெல்லாம் நிறுத்தி எல்லாம் பண்ணலாம் முடிக்கலாம் அப்படின்னு வந்து எங்க அப்பாவுக்கே வந்து இவர் தான் ஜாதகம் பார்த்து எல்லாம் பண்ணாரு. ஏன் எங்க அப்பாவோட மரணத்தை இவரால் சொல்ல முடியாது? அவங்க பையன் காலையில உண்மை உண்மை உண்மை. நான் என்ன சொல்கிறேன், இறப்பை கூட விட்டுருங்க சாமி, இறப்பை கூட விட்டுருங்க. பிறப்பால் பிறந்த ஒரு ஆன்மா இது இந்த நிலையை அடையும் அப்படின்றத நீங்கள் முன்னாடி யாராவது கணிச்சு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். கலைஞருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டால் கடகலக்கணம் மிருகசீர நட்சத்திரம். இவர் திருவாரூரில் இருக்கும்போது தட்சிணாமூர்த்தி சிஎம் வந்துடுவான்ல, இப்போ நான் ட்ரெயினில் ஏற்றி விடு அப்படின்னு அவனும் சொன்னான். இல்லையே?
வந்தார். கலைஞர் கருணாநிதி பேரை மாற்றினார், பாடுபட்டார். உழைப்பு, ஒரு மனிதனுடைய உழைப்பு 24 மணி நேரமும் அறிவும் செயலும் இயங்குனது தான் கலைஞர். அறிவாளி, சிறந்த அறிவாளி, உழைப்பு. சரி, அவர் சிஎம் ஆனார். இதை எவனா ஒருத்தன் சொன்னானா? இல்லையே. எஸ். அப்போ இதுக்கு என்ன காரணம்? இது எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இது எப்படி இதுக்குள்ளே இப்போ ஒன்றும் இல்லை சாமி, யாரும் தப்பாக நினச்சி கூடக்கூடாது. நம்ம மனித இயல்பு வாழ்க்கை, யதார்த்தங்கள், இதில் உணர்வும் உணர்ச்சிகளும் நிறைந்த ஒரு தேகம் இதுக்குள்ளே உணர்ச்சி இருக்குது, ஆனால் நல்ல உணர்வுகள் இருக்குது. இந்த உணர்வும் உணர்ச்சியும் ஒன்று சேரும்போது அது எங்கேயாவது ஒரு இடத்துல லயிச்சிருது. உணர்வும் உணர்ச்சியும் இணையும் போது இது எங்கேயோ ஒரு இடத்துல லயிக்குது. சரி, அந்த காலகட்டத்தில் கிராமத்தில் எந்த என்டர்டைன்மெண்ட்டும் கிடையாது. தியேட்டருக்கு போனாலும் 3 கிலோமீட்டர் தள்ளி போகணும். ஏன்னா அதையும் செகண்ட் ஷோ முடிச்சுட்டு தான் வருவாங்க. ஆனால் அப்படியெல்லாம் இருந்த காலகட்டத்தில் சரியாக 7:30 மணிக்கு நல்லா சுடுசோறு சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த அம்மா அப்படியே வெத்தலையை அப்படியே மடித்து கொடுக்கும். அத்தானுக்கு சாப்பிடுங்க மாமா, அதை வாங்கி மென்னுக்கிடுவார். அந்த கௌரவம் பாருங்கள். அவர் உட்காந்துருவார், திண்ணையில் உட்காந்து அந்த அம்மா நின்றுக்கிட்டு தான் இருக்கும். ஒரு பொம்பளை உட்கார்ந்தது கிடையாது நான் பார்க்க. ஏன்னா இவர் திண்ணையில் உட்காந்துப்பா, அந்த அம்மா வாசப்பட்டு நிற்கும். என்னங்க, என்னம்மா சாப்பிட்றீங்களா? எடுத்து வைமா. போவார், சாப்பிடுவார். சாப்பிட்டு வந்தோன்னே அவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடை அப்படியே வெத்தலையை படிச்சுக்கும், வெத்தலை சாப்பிட்டுருவார். அடுத்து என்ன பண்ணலாம்? அப்படியே துண்டை, ஃபேனாக இருந்துச்சு, பிள்ளையெல்லாம் தூங்கிடுச்சுங்களா அப்படிம்பார். என்ன அப்புறம் போய் இவர் இயல்பாக போய் ஏதோ எப்படி ஒரே வீட்டுக்குள்ளே அண்ணன் தம்பி 7 பேர் இருப்பாங்க, அந்த 10க்கு 10க்குள்ளே தான் படுத்துருப்பாங்க. எப்படி தான் குழந்தை பத்துக்கிறாங்கன்னு எல்லாத்துக்கும் அதிசயமாக தான் இருக்கும். ஆமாம், அவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூமாக கொடுத்தாங்க. ஒன்று திண்ணையில் இருக்கும், ஒன்று மச்சி வீட்டுக்குள்ளே இருக்கும், ஒன்று மெயின் வீட்டுக்குள்ளே இருக்கும். ஆமாவா இல்லையா? அந்த காலத்தில் நான் சின்ன பிள்ளைகள் அப்படி தானே இருந்தாங்க. ஆனால் பார்த்தா என்னடி 4 மாதம்க்கா அடிமாய் எங்கே எப்படி நடந்துச்சுன்னு அவனுக்கும் தெரியாது. ஆனால் ஆமாம், உண்மை தான், சம்சாரி தானுங்க. நம்ம எல்லாமே பெரியந்தங்களுக்கு காரை வீட்டிலையா பிறந்தோம்? எல்லாமே கூரை வீட்டுக்குள்ளே தான் பிறந்தோம். இன்றைக்கி தான் எல்லாம் இறைவனுடைய அனுக்கிரகத்தில் எல்லாருமே நல்லா வந்திருக்கும், எல்லாமே வசதியாக இருக்கும், இருக்காங்க, எல்லாம் இருக்கணும். நம்ம அதை வரவேற்கணும். அப்போ இந்த இடத்துல இப்போ ஒரு 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 ஆன்மா ஒருத்தர் என்ன செய்கிறார், தன் மனைவியோடு இணைகிறார். சரியா? இப்போ 2 விஷயத்தை எடுத்துக்கணும். எப்படின்னா, இது பூமி, இது வானம். வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, விண்ணும் மண்ணும் சேர்ந்து விளைவிப்பதை உண்டு உயிர் வாழும் உயிரினங்கள் அனைத்தும் சமம் என்ற சமதர்ம கொள்கையை பொறுத்தது தான் சமதர்மம், சன்மார்க்கம். சரியா? இங்கே பூமியில் விளையக்கூடியது உண்டு உயிர் வாழக்கூடிய அத்தனை உயிர்களும் ஒன்று அப்படின்னு அவர் சொல்கிறார். யார்? வள்ளலார். அதான உண்மை. இப்போ நான் வேறு ஏதாவது, நான் பெரிய ஆள்றா, நான் மண்ணிலேருந்து விளையிறதெல்லாம் சாப்பிட்றது கிடையாது, நான் வானத்திலேருந்து விளையிறது மட்டும்தான் சாப்பிட்டேன், வானத்தில் விளையுமா? இல்லை, நான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறவன் நான் அந்த அரிசி கஞ்சியே சாப்பிட்றது இல்லைடா. எவனா சொல்லுங்க, சொல்ல முடியுமா? நீ சாப்பிட்ற அரிசியை தான்டா நான் சாப்பிட்றேன். இல்லை, வாசியே இல்லை பொன்னையாசாமி, அவர் சாப்பாடெலாம் சாப்பிட மாட்டார், காற்றை குடிச்சிக்கிட்டே உட்காந்துருப்பார். எத்தனை நாளைக்கு உட்காந்துருப்ப? காற்றை குடிச்சிக்கிட்டு, அதாவது காற்றை உணவாக உட்கொண்டு வாழும் அரிய கலைக்கு பெயர் தான் வாசி. இது எந்த இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டணும்? அதாவது ஒரு மலைக்கு போகிறோம், அபியாசத்துக்காக நாங்கள் போகிறோம், அங்கே ஒரு 10 நாள் 12 நாள் தங்க வேண்டியது இருக்குது, நமக்கான சாப்பாடு கிடைக்கும். அங்கே தான் இந்த வாசியை நாங்கள் எப்படி எடுக்கணும், எப்படி பண்ணணும், எப்படி நிறுத்தணும்னு சொல்லி நிறுத்திக்கிட்டு பசி இல்லாமல் உட்காந்துருப்போம். அது அந்த இடத்துல பரணி பாரதி அப்படியே அழகாக ஒரு வெஜிடபிள் பிரியாணி அப்படி உள்ள வச்சோம், இன்னும் கொஞ்சம் வை, இப்படி தான் கேட்குது. அவர் ருசியான சாப்பாடை போடும்போது அப்போ எதுக்கு கும்பியை போடணும்? அப்போ இந்த வானம் என்பது நல்லா தெரிஞ்சுங்க, மழை நீரில் வேற்றுமையே கிடையாது. நீங்கள் மழை நீரில் உலகத்தில் எங்கு மழை பெய்தாலும் அந்த மழை நீரில் வேற்றுமை இல்லை. மழை நீர் அதனுடைய அந்த காரத்தன்மையோடு இந்த பூமியை அடைகிறது. அப்போ இதில் ஆண்கள் மட்டும் குற்றம் இல்லாதவன் சொல்ல முடியுமா? ஆண்களை குற்றம் இல்லாதவன் அப்படி சொல்லலாமா? இல்லை, அவன் குற்றம் உள்ளவனாக இருந்தாலும் கூட உயிர் சக்தி என்பதற்கு அங்கே குற்றம் இல்லை. வானத்தினுடைய அந்த நீர் மழை நீர் போன்றது. ஆனால் இந்த பூமி என்ன செய்கிறது? மழை நீரை வாங்குகிறது.
அப்போ பூமி செழிக்கணும்னா மழை பெய்யணும். சரி, எல்லா இடத்துலையும் மழை பெய்யுது. அப்போ ஒரு இடம் வந்து நன்சை பூமியாக இருக்குது, நன்சை பூமி. அந்த இடத்துல இந்த மழை பெஞ்சோடனே அந்த பூமி அந்த நீரை வாங்கி அந்த மண்ணை சத்தாக்கி அதில் நீ நெல் வச்சாலும் சரி, பருத்தி வச்சாலும் சரி, கரும்பு நட்டாலும் சரி, அந்த நன்சை பூமி என்ன செய்யுது? அதற்கு தக்கவாறு சக்தியோடு ஒரு இதை நமக்கு தருதா இல்லையா? இதே மாதிரி தான் புன்சை பூமியிலையும் மழை பெய்யுது, மானாவாரிலையும் பெய்யுது, கரடுலையும் பெய்யுது, தரிசுலையும் பெய்யுது. அப்போ இந்த கரடுலையும் பெய்கிற ஒரு மழைக்கு பயனுண்டா? இல்லை. தரிசில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரி அதில் எதுவும் முளைக்க போகிறதில்ல. இப்படி இந்த பூமியிலே பலவிதமான நிலைப்பாடுகள், நிறங்கள் இருக்கிறது. இருக்கா? மண்ணில் இத்தனை தன்மைகள். அதுதான் ரிஷபத்தில், ரிஷபம் என்பது மண் ராசி, அது ஒரு ஸ்திர ராசி, அது விளையும் இடம். அங்கே தான் விளையுது, அங்கேருந்து வரக்கூடியது தான் உண்டு உயிர் வாழ்கிறோம் நம்ம. அப்போ அந்த மண்ணுக்குள்ளே இத்தனை நிறங்களை இறைவன் வச்சுருக்கிறான், இத்தனை நிறங்கள் அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா மழை பொழிகிறது, பூமி அதை வாங்குகிறது. இந்த இடத்துல விளைகிற இடத்துல தான், விளைச்சல் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் மாறுபடுது. இதை இப்படியே வச்சுக்கோங்க, இந்த கான்செப்டை வச்சுக்கோங்க. இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் நவரத்ன கற்கள் அப்படின்னு சொல்கிறீங்க, இதில் ரூபினி சொல்கிறீங்க, எமரால்டு சொல்கிறீங்க, பவளம் சொல்கிறீங்க, முத்து சொல்கிறீங்க, மஞ்சள் புஷ்பராகம் சொல்கிறீங்க, ப்ளூ சஃபேர் சொல்கிறீங்க. இப்போ முத்தும் பவளமும் கடலுக்குள்ளிருந்து பெறப்படுகிறது, நீருக்குள்ளிருந்து. இது இன்ஆர்கானிக் ஜெம்ஸ், சரியா? இப்போ பூமிக்கடியிலிருந்து எடுப்பது தான் ரூபி, வைரம், பவளம், மஞ்சள் புஷ்பராகம் அண்டு புளுசவை. ஆமாவாலியா? இப்போ இந்த பூமிக்குள் இருக்கக்கூடிய கற்களின் நிறம் மாறுபடுவதற்கு என்ன காரணம்? ஆனால் கதிரவனுடைய கதிர்கள் எல்லா இடத்துலையுமே கதிர்கள் விழுகிறது, சூரியனுடைய கதிர்கள் எல்லா இடத்துலையும் வியாபிக்குது. அதனுடைய வெப்பத்தன்மை மாற்றம் கிடையாது, வெப்பத்தில் மாற்றம் கிடையாது. ஆனால் அது வெப்பத்தை வாங்குகின்ற பூமியினுடைய தன்மை எப்படிப்பட்டதோ அந்த தன்மையினுடைய அந்த பூமியின் நிறத்துக்கு தக்கவாறு கற்கள் உருவாகின்றன. இதை ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? சயின்ஸாக பேசுங்க. இங்கே தான் பிறப்பினுடைய சூட்சுமமும் ரகசியமும் இப்படி தான் இருக்குது. பிறப்பினுடைய சூட்சுமமும் ரகசியமும் இருக்குது. இப்போ இதில் பஞ்சாதி கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்காங்க, பஞ்சாதி கிரகங்கள் இருக்காங்க. நீங்கள் நவக்கிரகத்தையே எடுத்துங்க, ராகு கேது நீங்களாக இந்த 7 பத்தை வச்சுக்கிடுவோம். ஏன்னா அந்த 2 பத்தை இங்கே கொண்டு வர வேண்டாம். சூரியன் சந்திரன் எடுத்துக்கலாம், இல்லை பஞ்சாதி செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி இவங்களை எடுத்துக்கங்க. இது பூராமே இதுக்கு உட்பட்ட ஒரு ஆத்மா தான் நம்ம உட்காந்துருக்கோம். இந்த நவக்கிரகங்களுடைய செயல்பாட்டுக்குரியவர்களாக தான் உட்காந்துருக்கோம். எனக்கு சனிக்குரிய குணம் இருந்துச்சுன்னா இவருக்கு சுக்கிரனுடைய குணம், அவருக்கு சூரியனுடைய குணம், இவங்களுக்கு செவ்வாயுடைய குணம் இருக்கலாம். இப்படி தான். அப்போ நம்ம எங்கேருந்து வர்றோம்? தாயின் கருவறையிலேருந்து வெளியே வர்றோம், கருவறையிலேருந்து வெளியே வர்றோம். இதை கூட நான் ஒரு கேள்வி கேட்டிருப்பேன். அதில் தாயினுடைய கருவறையிலேருந்து வெளிவந்த போது அந்த தொப்புள் கொடியை அறுத்து அடைக்கும் போது அதுக்கு அறுத்து அடைக்கப்பட்ட வாசல் தான் பேர் நாபிக்கமலத்துக்கு. அப்போ அந்த அறுத்து அடைக்கப்படும் போது இந்த குழந்தையினுடைய அந்த மூச்சானது, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அலியாக இருந்தாலும், இந்த முதல் சுவாசமானது இந்த குழந்தை சூரியகலையில் சுவாசித்ததா அல்லது சந்திரகலையில் சுவாசித்ததா? இப்படி ஒரு நிலை இருக்குது. இதை நீங்களே கண்டுபிடிக்க முடியாது. யாரை கண்டுபிடிக்க முடியுமா? நான் பிறக்கும் போது இந்த கலையில் தான்டா சுவாசிச்சேன்னு எவனா சொல்லுவோம். அப்போ வேண்டாம் வர சொல்லுங்கள். அப்போ அந்த அந்த முதல் சுவாசம் என்பது உங்களை எப்படி இயக்குகிறது? இந்த 2 விஷயந்தான் அதுக்குள்ளே இருக்குது. நீ சூரியகலையில் சுவாசித்தால் உனக்கு சூரியனுடைய ஆதிக்கம் இருக்கும், சந்திரகலையில் சுவாசித்திருந்தால் அது சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்கும். இது 2க்கு இடைப்பட்ட பிறந்த குழந்தைக்கு சுழிமனை வேலை செய்யாது. அதுக்கப்புறம் சுழிமனை இருக்கலாம், ஆனால் அது வரைக்கும் இல்லை. அப்போ இந்த 2 செயல்பாட்டுக்குள்ள தத்துவம் இருக்குது. அப்போ நாம் பிறப்பதற்கு யார் காரணம்? தாய் தந்தை. தாய் தந்தை நாம் பிறப்பதற்கு காரணம் தாய் தந்தை. தாய் தந்தை இல்லாமல் யார் வந்தோமா? 5 மாத குழந்தையாக இருக்கும்போது வெட்டை வழியை பார்த்து சிரித்த அந்த வள்ளல் பெருமானும் ஒரு தாயின் கருவறையிலிருந்து வந்தவர் தான். ஏன்னா அணுத்தேகி, வள்ளலார்லாம் சும்மா இல்லை, அணுத்தேகி. தாய் இப்படி உடம்புக்குள்ள இப்படி விட்டு அந்த அன்னைங்களுக்கு இப்படி உடம்பு தட்டுதில் அவர் தட்டினா வராது, அப்படி உள்ளே போய் கை வெளிவரும். அணுத்தேகி. அவருடைய நிழல் ஒருபோதும் பூமியை தொட்டதில்லை. எப்போ ஏற்பட்டோம்
அதெல்லாம் இனிமேல் அப்படி ஒரு பிறப்பு யாராவது பிறந்து நான் வள்ளலார் அப்படின்னு சொன்னால் சரி போயாண்டு போயிடுவேன். நான் நடக்காத காரியம். இனி அப்படி ஒரு தத்துவ ஞானியை, ஒரு ஒரு மகானை, ஒரு ஆன்ம பிரகாசத்தை ஒரு காலம் நம்மளால் பார்க்க முடியாது. இந்த ஜென்மாவில் நம்ம பிறந்து அவர் பேரை சொல்கிறதுக்காவது ஒரு அருகதை இருக்கே அப்படின்னா பெருமைப்படலாம். அவ்வளோதான் நமக்கு. நான் இப்படிப்பட்டவன் உன்னையா அப்படி வரலாம் மவனே, அதில் அதுக்கு இடமே இல்லை. ஏன்னா தவ வாழ்க்கையில் என்னென்னு சொல்லி நிறைய நான் கடந்து வந்த காலம், தவத்துக்குள்ளேயே இருந்து வந்த காலம். அதெல்லாம் எப்பேற்பட்ட ஞானிட்ட என்னென்ன மகான்கள்கிட்ட, ஒரு அவதூத்த என்ன இருக்குது, ஒரு மகான்கிட்ட என்ன இருக்குது, ஒரு சன்னியாசிட்ட என்ன இருக்குது, ஒரு பரதேசிட்ட என்ன இருக்குன்னு முதற்கொண்டு பார்த்தவன். அப்போ இந்த இடத்துல தாய் தகப்பன் இல்லாமல் இந்த பூமிக்கு வந்தமா இல்லை. அப்போ அதில் சொல்கிறான் விந்துநாதம் அப்படின்னு சொல்கிறான். விந்துநாதம், இந்த விந்துநாதத்தினுடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எப்படிப்பட்டதாக இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு குழந்தை இது பிறந்திருக்கும் அடிப்படை இல்லையா. இன்றைக்கி போகிறோம் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சார், தேங்க்யூ ஜி, என்ன இப்போ வாங்க, இப்போ இந்த சூரியனும் சந்திரனும் தாயும் தந்தையும், தந்தை தாய் பிறப்பதற்கு காரணம் யார்? நம்ம பிறக்கிறதுக்கு தந்தை தாய். இந்த இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க, குழந்தை இல்லைன்னு உடனே வச்சுவாங்க அவன் மலையடிடா அப்படின்னு இன்னொரு பிள்ளைய வந்து கட்டுவாங்க. அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடி என்ன சொல்லுவாங்க, குழந்தை இல்லைன்னா அது விதிடான்ருவாங்க. அவன்கிட்ட குறை இருக்குன்னு ஒருபோதும் சொன்னதில்லை. இன்றைக்கி தான் போட ஸ்பாம் டெஸ்ட் பண்ணு அப்படின்றான். என்ன அந்த காலத்தில் கிடையாது, பழிபூரம் பெண்கள் தான். என்ன பழிபூரம் பெண்கள், அக்கா கட்டியிருப்பான், குழந்தை ஒன்று தங்கச்சியும் சேர்த்து கட்டிக்கிடுவான் குழந்தையாவும். இப்படி நிறைய குடும்பத்தில் இருந்தது, நான் பார்த்துருக்கேன். என் வயசில் நான் நிறைய பார்த்துட்டேன். இப்போ ஆண்களில் குற்றம் இல்லாத ஒரு காலம். ஆனால் இன்றைக்கி மொட்டிலிட்டி இல்லை, ஸ்பாம் கவுண்டிங் இல்லை அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. ஆனால் இந்த சுக்லத்தினுடைய தன்மை எப்படிப்பட்டது, இது எப்போது எங்கே எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்றதெல்லாம் விஷயமே இருக்குது. இப்போ பூமி என்பது வெவ்வேறு நிறங்கள் கொண்டது இல்லையா. அப்போ அல்ட்ரா வயலட்லேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் மாறப்போகிறதில்லை, மாறினதில்லை. அப்போ இந்த இடத்துல என்ன செய்கிறான் பாருங்கள், ஒரு ஜாதகனுக்கு, ஒரு அப்பனுக்கு இப்படி சொல்லுவான், ஒரு சூரியனுக்கு அவன் தன்னுடைய மனைவியை சேரும்போது அவனுக்கு அவன் பிறந்த நிலையில் பிறந்த ஜாதகத்தில், அதாவது ஜாதக சக்கரத்தில் நவக்கிரகங்களில் அவனுக்கு யோகம் செய்யக்கூடியவனு ஒன்று இருப்பான்ல, பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதினு சொல்லி. ஆனால் பஞ்சமாதிபதி அவனுக்கு திசாநாதனாகவோ, புத்திநாதனாகவோ, அந்தரநாதனாகவோ, சூட்சுமநாதனாகவோ, தற்பரைநாதனாகவோ, பிராணநாதனாகவோ இருக்கும் அந்த சன நேரம். பிராணன்னா மணிக்கணக்கு தான் இல்லையா. ஆமாம், அந்த தற்பரைனா ஒரு நாள் 1.5 நாள் அப்படி எடுத்துக்கலாம். சூட்சுமம் வாரம், இப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் பஞ்சமாதிபதி அவனுக்கு தசா புத்திரி அந்தரம் சூட்சுமம் தற்பரை பிராணம். இந்த பிராணான்ற காலம் பார்த்திங்கன்னா 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ கூட இருக்கலாம். அந்த நேரம் இரவு நேரமாகி அது இவனை ஆசைப்படுத்தி உணர்ச்சிகளை தூண்டி உணர்வுகளோடு நல்ல எண்ணத்தோடு 5ஆம் இடம் சம்மந்தப்படுத்தினா சரி அவன் ஜாலியாக இருப்பான், அவன் கவலையே வராது. நீங்கள் 5 கூட தசை நடத்துகிறவன் பூரா பாருங்கள், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான். என்ன நல்லா ஜில்லுன்னு டிப்டாப்பாக இருப்பேன், பர்சனாலிட்டி. ஆமாம், 5ஆம் இடத்துக்குள்ளே தான், அதாவது கௌரவமும் அங்கே தான் இருக்குது, மரியாதையும் அங்கே இருக்குது, புகழ் அங்கே இருக்குது, ஒரு தேஜஸ் 5ஆம் இடத்துல இருக்கிறது. ஏன்னா இப்போ ஆயக்கலையில் 64 ஜோதிடம் ஒரு அற்புதமான கலை. 64 கலையும் இருக்கிறது 5ஆம் இடத்துல தான். அதில் எத்தனையோ விதமான கலைகள் இருக்குது. அந்த கலைகளில் ஒரு ஜோதிடம்ன்ற ஒரு கலையை மட்டும் நம்ம உட்காந்துருக்கோமே இங்கே 5ஆம் இடத்துல இல்லையா. நீங்களாம் உங்களுக்கு 5ஆம் இடம்லாம் ஜோதிடத்துக்கு வர முடியுமா? வர முடியாது. அப்போ அந்த பஞ்சமாதிபதி 5 குடையவர் பிராணனாக இருந்து அந்த சன நேரத்தில் அவன் மனதில் ஏற்படக்கூடிய உணர்வுகளை தூண்டி உணர்ச்சிகளை தூண்டி அங்கே நேரம், அதுக்கு தகுந்த நேரம் கிடைத்து தன் மனைவியோடு சேரும்போது அந்த விந்து அணுக்களில் கூடி பிறக்கக்கூடிய குழந்தை பிரகாசமாக பிறக்கிறான். இதுதான் அங்கே இருக்கிற உண்மை. அப்போ
இந்த இடத்துல தான் தசாநாதன் பஞ்சமாதிபதியாக இருக்கலாம். இவ்வளோ அது எல்லாத்துக்கும் வாய்க்கிறது இல்லை. புத்திநாதன் பஞ்சமநாதனாக இருக்கலாம் இல்லையா, சூட்சுமநாதன் பஞ்சமநாதனாக இருக்கலாம். இப்போ ஒரு புத்திநாதன் பஞ்சமநாதனாக இருந்து தசை நடந்து அது கோச்சாரத்தில் நல்ல சாதகமான நிலையில் நிற்கும்போது நல்ல சுபத்தன்மை பெற்ற கிரகங்களால் பார்க்கப்பட்டு, ஏன்னா பஞ்சமாதிபதி கோச்சாரத்தில் நல்ல சுபத்தன்மையான இடம், நமக்கு லக்னத்துக்கு பஞ்சமாதிபதி பாக்கியாக இருக்கும் இல்லையா, அப்போ அந்த இடத்துல இருந்து அந்த அந்த நிலைக்கு லக்னாதிபதியினுடைய தொடரும் இருந்து இவன் சேர்ந்து இவன் தன் மனைவியை ஆசையோடு சேர்ந்து பிறக்கின்ற அந்த குழந்தை தான் பிற்காலகட்டத்தில் மிகச்சிறந்த உயர்ந்த நிலையை அடைகின்றன என்பதுதான் இது உண்மை. உங்கள் ஜாதக சக்கரத்தில் இதை கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ சரி, இது பஞ்சமஸ்தானத்தினுடைய இது, அதான் புகழ் பதவி, மிகப்பெரிய பதவியில் இருக்கவங்க இதுக்கு யார்? சூரியன் சந்திரன் தான் காரணம். அப்போ தாயின் தகப்பன் தான் காரணம். அப்போ உங்கள் ஜாதகத்தில் சூரியன் ஒரு நிலையில் இருப்பார், சந்திரன் ஒரு நிலையில் இருப்பார், தகப்பன் ஒரு நிலை, தாய் ஒரு நிலை. நம்மளுடைய விதியினுடைய நிலையே சூரியன் சந்திரனுக்கு உட்பட்டது தான். சூரியன் சந்திரனுக்குள்ளே தான் பல விஷயங்கள் இருக்குது. அதை நான் ஒரே இதில் வரியில் சொன்னேன்னா சரி இவ்வளோ தானு போயிடுவீங்க. அதனால் அது தேடினா தான் உங்களுக்கு அது கிடைக்கணும். ஏன்னா நான் ஒரு விஷயத்தை டக்குன்னு சொல்லிட்டேன்னு சொல்லி இப்படியே துண்டோதரி இப்படி இவ்வளவு தானா அப்படின்ட்டு போயிடுவீங்க. சூரியன் சந்திரனுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் அவ்வளோ அருமையான விஷயம், அற்புதமான விஷயம். நீங்கள் அதை மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கிட்டாவது ஒரு பக்கத்தில் ஒரு விஷயத்தை இறைவன் கொடுப்பான். இப்போ என்னென்னா சூரியன் சந்திரன் நம்ம ஜாதகத்தில் போகணும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும். எப்படின்னா இதில் இடைப்பட்ட ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. நான் தனுசு லக்னம் உத்திராட நட்சத்திரம், என்னுடைய பாக்கியாதிபதி சூரியன் பஞ்சமத்தில் உச்சம். அப்போ நான் எப்படி இருந்திருக்கணும் சின்ன பிள்ளையில், அப்படியே அந்த அரண்மனை வாசி மாதிரி ஒரு கோட் சூட்டை போட்டு அப்போயே எனக்கு கழுத்து நிறைய செயினை போட்டு என்னைய அலங்காரமாலாம் கூட்டிகிட்டு போயிருக்கணும். 16 கட்டி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க எனக்கு சின்ன பிள்ளையில், 16 கட்டி. இப்போ நீங்கள் கேட்கலாம் என்ன சார் இப்படி அப்படின்னு கேட்கலாம். வாங்க சின்னால வட்டி சிங்காரம் வாங்க. அவர் சின்னராஜையா வந்திருக்காரு. நம்முடைய திண்டுக்கல் சின்ராஸ் ஐயா அவர்கள் வந்திருக்காரு. நம்முடைய விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக ஐயா அவர்களை வருக வருக என நம்ம அன்போடு வரவேற்கலாம். ஐயாவுடைய பேச்சை அப்போ இந்த இடத்துல அப்போ நீங்கள் கேட்கலாம் பாக்கியாதிபதி பஞ்சமத்தில் அப்புறம் எப்படி உடம்புல எனக்கு சின்ன வயசில் 16 கட்டி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அது எங்கள் ஊரில் பெருமாள் தேவர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் அப்போ டாக்டர். அவர் தான் இந்த ஆப்ரேஷனை பூரா ஒரு நாளைக்கு ஒரு கட்டி ஆப்ரேஷன் பண்ணாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம் என்னடா அப்படின்னு. ஜோசியம் பார்க்கும்போதே சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். பிற்காலகட்டத்திலேயும் ஜோசியத்துக்கு நல்லா பார்ப்பான் அப்படின்னு யாராவது எனக்கு சொன்னானா? இல்லை. எங்கள் அப்பா பெரிய வைத்தியர், சித்த வைத்தியத்தில் பெரிய ஆள், நிபுணன். எங்கள் அப்பா அடிச்சுக்கிறதுக்கால எங்கள் அப்பாவுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். எதுலேருந்து? வைத்தியது மட்டுமல்ல, வர்மாலேருந்து மட்டும் இல்லை, சிலம்பத்துலேருந்து சகல மந்திர சாஸ்திரத்தில் பெரிய ஆள். ஆனால் அவர் கூட இருக்கிற பாக்கியம் கிடைச்சா 3 வயசில் அவரை கொண்டு போயிடுச்சு. அங்கே தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் சொல்லலாம் அப்படியா, அப்போ உங்களுக்கு இல்லையா மோனே, 3 வயசில் அப்பா இறந்துட்டாங்க. சரியா? அதான் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா சில விஷயங்களில் தான் சின்ன கோட்பாடு. இப்போ ஜோதிடத்தை படித்து வரக்கூடிய காலகட்டத்தில் காலபுருஷத்தை ஆய்வு செய்து வரும்போது தான் யதார்த்தமாக எங்கள் குருநாதர் என்ன செஞ்சார், 82 மந்திர உபதேசம் கொடுத்தவர் ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார்? டெய்லி அம்மாவை பார்க்காம சாப்பிடக்கூடாதுன்னாரு. எந்த அம்மாவை? மீனாட்சியை. அங்கே போய் பார்த்துட்டு தான் காலையில் எத்தனை மணிக்கு கோயில் வாசலில் எத்தனை மணிக்கு நிற்பேன்? கரெக்டாக 5 மணிக்கு இப்போ நிற்பேன். திறக்கலையோ முதலாக போய் தரிசனம் பண்ணிட்டு ஓடியாந்துருவேன் காலையில். அப்போ ஜோசியில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்? 4 மணிக்குன்னு சொன்னார். எப்பயுமே ஜோதியில் எத்தனை மணிக்கு எந்திரிச்சு பழகணும்? அதிகாலை. அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க, சூரியன் எழுந்த பின்பு எழுவது அவ்வளவு நல்ல. சூரியன் எந்திரதுக்கு முன்னாடியே நம்ம எந்திரிச்சிட்டோம்னா நல்லது. இது அந்த காலத்திலேருந்து நீங்கள் அப்படி ஆளுகளை பூரா பாருங்களேன், அதிகாலையில் எந்திரிக்கிறவங்க பூரா பாருங்கள் ஆரோக்கியமாக இருப்பேன் சாமி. 4 மணிக்கு எந்திரிச்சுப்பேன்,
நைட்டு 9 மணிக்கு பார்த்தாலும் பிரிஸ்காக இருப்பான். என்ன காரணம்ன்றீங்க? அவன் அதிகாலை எழுந்தது தான். நீங்கள் சூரியன் உதித்த பின்பு எழுந்திரிச்சு பாருங்கள், 4 தடவை 7 தடவை கொட்டாய் விட்டுக்கிட்டே இருப்பேன், உட்காரவே முடியாது. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து வாழ்வியலோடு ஜோதிடர்களுக்குரியது தான். அப்போ இந்த இடத்துல நான் டெய்லி கோயிலுக்கு போனேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் இந்த காலபுருஷ தத்துவத்தினுடைய ஆய்வு பண்ணும்போது 90 எனக்கு தெரிஞ்சது தனுசு லக்கணம் என்பது காலபுருஷனுடைய 9ஆம் இடம். அப்போ அது அங்கே என்ன இருக்குது? நிதி இருக்குது, நீதி இருக்குது, கோயில் இருக்குது, ஆலயம் இருக்குது, சட்டம் இருக்குது, சாஸ்திரம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஆலயம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ நித்திய ஆலய வழிபாடை ஒருவன் கொள்வானேயானால் அவனுக்கு நவக்கிரகம் எப்போதும் துணை இருக்கும். இதை நம்புனேன். இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படி தான் போய்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 82 ஆரம்பிச்சது 95 வரைக்கும் நான் அந்த அம்மாவை டெய்லி பார்க்காம சாப்பிட்டதே கிடையாது சாமி, ஒரு நாள் கூட. நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ நீ நல்லது இடத்துக்கெல்லாம் போக மாட்டியாடா அப்படின்னா சரி, இடைப்பட்ட நேரத்தை தான் பயன்படுத்துவேன். இப்படி இதில் போகும்போது இன்னும் ஒரு வார்த்தை காணும். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பேசணும். பஞ்சமாதிபதி தசா புத்தி அந்தர சூட்சுமத்தில் நடக்கும்போது தந்தையினுடைய உணர்வுபூர்வமான அந்த இணக்கத்தில் இணைவில் பிறக்கக்கூடிய குழந்தை ராஜ்யத்தை ஆழ்வான் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோமா? இப்போ நீங்கள் அப்படியே பரட்டி போடுங்க. இப்போ தான் நீங்கள் முக்கியமான இடத்துக்கு வரீங்க. அவனுக்கு அன்னைக்கு பொண்டாட்டி கூட சண்டை. என்ன புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை, சாயங்காலம் கட்டி ஏறுது. சாயங்காலம் இவன் என்ன செய்கிறான்? சமாதானப்படுத்துறதுக்காக அந்த பிள்ளை என்ன செய்கிறான்? அப்படியே கெஞ்சி கதறி கூத்தாடி அப்படின்னு ஒரு சரி இதுலையாவது ஒரு சந்தோஷம் வரட்டுமேன்னு சொல்லி அப்படின்றாங்க. எப்படின்றாங்க? அப்படின்றாங்க. இப்போ ஏதோ ஒன்று பட்டுக்கிடுச்சு. இந்த குழந்தை பிறக்குது. இந்த குழந்தை எப்படி இருக்கும்? நோயாளியாகவே வாழும், நோய்களையும் சங்கடங்களையும் ஆளும். இது நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். அடுத்து ஒரு விஷயம் இருக்குது. இப்போ அட்டமாதிபதி இல்லையா, தசாபுத்தி அந்த சூட்சமாக நடக்கும்போது இது என்ன இவன் கண்டானா ஏதோ ஒரு இதில் அப்படின்னு இணையிறது தானே. அந்த நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருது. அப்படி இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பெரிய காரியத்துக்கு போயிட்டு வர்றேன். பெரிய காரியம்னா தெரியுமில்ல, பெரிய இடத்துக்கு போயிட்டு வர்றேன். வந்தோன்னே வீட்டில் அவர் பயிற்சி தான், அவர் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார் அப்படின்னு பெருமை பேசிக்கிட்டே என்ன செய்கிறான்? இரவாயிருது, கொஞ்சம் சாப்பிட்றான். அன்றைக்கி என்னமோ இவனுக்கு வந்து மனசு இதாக இருக்குது, இணைஞ்சிடுறான். இப்போ எந்த நினைப்பில் அவன் இருந்தால்? இறந்தவருடைய நினைப்பிலே அவன் என்ன செய்கிறான்? சரி, இதுதான் காலம். அப்போ அந்த குழந்தை என்ன செய்யுது? சில நேரத்தில் கருவிலே சேதமாகி விடுகிறது, கருவறைக்குள்ளேயே சேதமாகி விடுகிறது, அல்லது பிறந்த உடனேயே அது சேதமாகி விடுகிறது. இப்படி ஒரு தத்துவம் சூட்சுமோ இதுக்குள்ளே இருக்குது. இப்போ தான் அவன் சொன்னான், எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை நல்லா இருந்தால் அவங்க அப்பா அத்தை கோமனை ஊற்ற நேரம். இப்போ சரியா போச்சா? உண்மையா இல்லையா? அப்போ இதை பார்த்து நாளைக்கு ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து, ஐயா என் பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், சாந்தி முகூர்த்தம் குறித்து கொடுங்கோ அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டால் இப்போ என்ன செய்ய போகிறீங்க? என்ன செய்வீங்க? அட்டமாதிபதி பார்த்து குறித்து கொடுத்தேன்னு சொல்லுவீங்களா? உங்களை நம்பி வராங்க, பழியே இங்கே எடுத்துருவோங்க இருங்க. பகைவனும் உங்களை தேடி ஜாதகம் பார்க்க வந்தால், உங்கள் எதிரியே வந்தாலும் சரி, நீங்கள் இந்த ஜோதிட சாஸ்திரத்துக்கு உட்பட்டு தான் நீங்கள் செய்யணும் மொழியே அவனை பழி வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சரி, நவக்கிரகம் நம்மளை பழி வாங்கிடும். என்னைக்கும் இது வச்சுக்கவே கூடாது, என்னைக்கும் வச்சுக்கக்கூடாது, என்னைக்கும் அந்த கூத்துக்கே போயிடக்கூடாது. வாங்கண்ணே உட்காருங்கண்ணே. என்னண்ணே என்ன விஷயம்? பாப்பா கல்யாணம் பண்ணணும்ப்பா. அவன் தயங்கி பேசுகிறான். உங்களை ஒரு ஜோசியர்னு சொல்லிட்டாங்க, உங்கள்கிட்ட பார்த்தா தான் நல்லா இருக்கும் பிள்ளைக்கு. அப்படி வரும்போது உங்கள்கிட்ட கேட்பான், அப்படியாண்ணே விடுங்கண்ணே. அழகாக நீங்கள் என்ன செய்யணும்? அருமையாக அந்த சாஸ்திரத்துக்கு கூப்பிட்டு செய்யணும். ஏண்டா ஓம் பிள்ளை நல்லா இருக்கணுமா அப்படின்னு ஜாதகத்தை தொற்றப்படாது. அப்போ உங்களுடைய எண்ணம். அப்போ பிறப்பினுடைய ரகசியம் இப்படித்தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு சந்தேகம், நீ தனுசு லக்கணம் உத்திராட நட்சத்திரம்னு சொன்னையே, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு என்ன காரணம்? பாக்கியாதிபதி பஞ்சமத்தில் இருந்த நீ ராஜா மாதிரில இருக்கணும், ஏன் இல்லை? நான் செவ்வாய்க்கிழமை உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்துட்டேன். இங்கே தான் கவனிக்கணும். அருக்கனுக்காக பரணி, திங்களுக்காக சித்திரை, செவ்வாய்க்காக உத்திராடம். தெரியுமா தெரியாதா? தெரியும்ல? அதெல்லாம் பார்க்கும்போது பார்க்கணும். அருக்கனுக்காக பரணி, திங்களுக்காக சித்திரை, செவ்வாய்க்காக உத்திராடம், புதனுக்காக அவிட்டம்,
வியாழனுக்காக கேட்டை, வெள்ளிக்காக பூராடம், சனிக்காக ரேவதி. இந்த கிழமையும் இந்த நட்சத்திரமும் சேர்ந்து ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தையை காப்பாற்றக்கூடிய உபாயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அன்றைக்கி எங்கள் அப்பாவை சுற்றி அத்தனை ஜோசி இருந்தாங்க, இதை ஒருத்தருமே சொல்லலை. இந்த பிள்ளையை தத்து கொடுத்து வாங்கடா அப்படி மட்டும் யாராவது சொல்லியிருந்தா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கவே மாட்டேன், எங்கள் அப்பா இருந்திருக்க மாட்டாங்கல்ல. ஆமாம் வழியா? அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்து செய்யணும். அதுலேயும் இந்த பஞ்சமாதிபதி இந்த ரகசியத்தை வச்சுக்கோங்க. சாந்தி முகூர்த்தம் குறிக்கும்போது எங்கிட்டாவது ஒரு பிராண காலமாவது அந்த பஞ்சமாதிபதி இருக்கான்னு பாருங்கள். அது எத்தனை மணிக்கு இருக்கோ, சாயங்காலம் 7 மணிக்கு 7 to 9 மணிக்கு தான் இருக்குன்னா சரி, கதவு பூட்ட சொல்லுங்க, அதை பற்றி கவலையே இல்லை. ஏன்னா இணையும் நேரம் சரியாக இருந்தால் இந்த உலகத்தில் மிக சிறந்த மாசற்ற மக்களை, நல்ல ஒரு புகழும் அறிவும் சார்ந்த ஆரோக்கியமான பிள்ளைகளை பெற்றெடுக்கலாம். என்ன நண்பர்களே? என்ன? ஆமாம், எல்லோரும் ஜோதிடத்தில் நல்லா வரணும். இவங்க பேச்செல்லாம் கேட்டோன்னு எனக்கு ரொம்ப அற்புதமான சந்தோஷம். இங்கே பாருங்கள், ஜோதிடத்துக்குள்ளே வந்து இவங்க பூரா எல்லாமே சின்ராஜா இருக்க முடியாது, ஆனால் சின்ராஜா இருக்கணும். என்ன எல்லாருமே? ஆமாம், உண்மையை சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் அறிவுபூர்வமாக இந்த இதில் வந்து வேணும், ஏதாவது தெரிஞ்சுக்கணும், நம்ம சொல்கிறது 4 பேத்துக்கு நல்லதாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் நினைக்க இது உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி வரக்கூடிய ஜோதிடர்களில் சம்பாதிக்கணும், பரிகாரத்தில் அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதுக்குள்ளே புத்திசல் மாதிரி வந்துட்டாங்க. இனங்கண்டு நம்ம இது பண்ணுவோம். ஆனால் இந்த நம்ம பரணி பாரதியினுடைய இந்த சரவணோபவ ஜோதிட அறிவாலயத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் பூரா ஒவ்வொருத்தரும் தங்கமாக இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் வந்து யார் இதனால் பாரதியினுடைய வழி காட்டுதல் அது அவ்வளோ அற்புதமாக இருக்குல்ல. இப்படி ஒவ்வொரு அஸ்ட்ராலஜி இன்ஸ்டியூஷன்லேயும் சரியான விஷயத்தை சரியான நிலையில் போதிச்சா உலக மக்கள் அனைவருக்கும் நாம் என்ன செய்யலாம்? நல்ல கருத்துக்களை நல்ல வழிகாட்டியாக இருக்கலாம். சரியா? அப்போ நம்ம மனசில் என்ன செய்யணும்? சுயநலம் இருக்கக்கூடாது. நம்ம வர்றவன் நல்லா இருக்கணுன்ற கண்ணோட்டத்தில் ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னா நல்லா இருப்பேன். எப்படி சொல்லி பழகுங்க. எல்லாம் வல்ல இறைவன் நான் வணங்கும் வளநாட்டு சித்தர் சாது சோம்பர சுவாமிகள். நேற்று என்னென்னா, நேற்று குரு பூஜை. நேற்று தான் வளநாட்டு குரு பூஜை, வைகாசி பூசம், எங்கள் ஐயாவுடைய குரு பூஜை. என்ன காலையில் 4 மணிக்கு கரூர்லேருந்து கிளம்பி குரு பூஜையில் கலந்து நைட்டு வரும்போது 10 மணி. என்ன வந்ததுக்கு பின்னாடி ஓய்வு எடுத்துட்டு நான் போகும்போதே ஃபோன் பண்ணிச்சிட்டாரு, சாமி நாளைக்கு மீட்டிங். தெரியும் ஐயா, வந்துடுறேன் ஐயா. என்ன அது மாதிரி வளநாட்டாருடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தால் அனுக்கிரகத்தால் அன்னை மீனாட்சி உங்கள் அனைவருக்கும் சகல சௌபாக்கியங்களையும் தந்தரல வேண்டுமாய் வேண்டிக் கொண்டு அமர்கின்றேன். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம்.